ஹலோ 12th ஸ்வாக்கிட்டீஸ் என்னப்பா எல்லாரும் ரிசல்ட் வந்த ஜாலியில் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னன்றதை கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆமாப்பா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ரீவேல்வேஷன் அண்ட் ரீடோட்டலிங்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் அது. ஸோ நிறைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் எடுத்த மார்க் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காது. நான் நல்லா எழுதியிருந்தேன், இன்னும் ஒரு 2-3 மார்க் வந்திருக்கலாம், இல்லை ஒரு 10-15 மார்க் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும். இல்லைனா என்னுடைய பேப்பரை ஒழுங்காக டோட்டல் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் தான் ரீவேல்வேஷன் அண்ட் ரீடோட்டலிங். ஸோ 12th ரீவேல்வேஷன் அண்ட் ரீடோட்டலிங்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டிஜி வெப்சைட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மறக்காங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் 9ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை ஸ்கூலில் பள்ளி தலைமை ஆசிரியரிடமிருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ கம்மிங் 9th நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டை வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இல்லை உங்களால் போக முடியல அப்படின்னாலுமே அனதர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, https://dge.tn.government.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். அதில் போயிட்டு HSC 2 year மார்ச் 2024 ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ன்ற ஒரு பிளேஸில் உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் டவுன்லோட் ஆகும். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு HM சார்கிட்டயே வாங்குறது நல்லதுப்பா. ஏன்னா அவங்க அட்டஸ்டட் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு காலேஜ் எதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மார்க் ஷீட்டில் கண்டிப்பாக அட்டஸ்டட் இருக்கணும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களாப்பா? ஸோ அண்ட் அரியர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிள்ளைங்களுக்கும், அதாவது தனித்தேர்வர்களுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பகுதியில் செஞ்சு நீங்கள் போய் இந்த வெப்சைட் தான்ப்பா, இதுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீவேல்வேஷன் அண்ட் ரீடோட்டலிங்கான டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு 7ஆம் தேதி காலை 11 மணியிலேருந்து 11ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இருக்காங்கப்பா. ஸோ இதை நீங்கள் ஸ்கூலில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீவேல்வேஷன் எய்தர் ரீடோட்டலிங் ரெண்டுமே நீங்கள் ஸ்கூலில் தான் போய் பண்ணணும். அதனால் அது நீங்கள் பி ப்ரிப்பேர்டாக இருங்க. அவங்களே ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களால் ரீவேல்வேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அப்படி இல்லைனா ரீடோட்டலிங் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரெண்டுத்துமே சேர்த்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எதை அப்ளை பண்ணுன்றதை பி ப்ரிப்பேர்டாக முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்றதுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரீவேல்வேஷன் அண்ட் ரீடோட்டலிங் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. அது என்னன்றது ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் நான் கொடுத்துறேன் பாருங்க. ரீவேல்வேஷன் அப்படின்னா உங்களுடைய பேப்பரை ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஸ்கேன் காப்பி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு டோட்டல் மிஸ்டேக்கா இல்லை ஆன்சர் கீ இருந்து மார்க் போடலையா அவங்க அப்படின்றத கிளியராக நீங்கள் ப்ளஸ் உங்களுடைய டீச்சர்ஸு உங்களுடைய சரௌண்டிங்கில் நல்லா படித்தவங்க எல்லார்ட்டையும் கொடுத்து நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் ரீவேல்வேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பேப்பரை திருப்பி கரெக்ஷன் பண்ணுவாங்கப்பா. ஒரு 3 டீச்சர்ஸை வர வச்சு திருப்பி உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இது ரீவேல்யூவேஷன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூலில் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஸ்கேன்டு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பேமெண்ட், அதாவது அது நீங்கள் பார்த்துட்டீங்க, பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த மார்க் நான் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கேன், இவங்க என்ன ஆன்சருக்கு இருந்துமே மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் திருப்பி ஒரு இடத்துல போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீவேல்யூஷன் பண்ணுவாங்க. இது ரீவேல்யூவேஷன். ரீடோட்டலிங்னா நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டா போதும், உங்கள் பேப்பர் எங்கே இருக்கோ அதை எடுத்து ஜஸ்ட் டோட்டல் மட்டும் பண்ணுவாங்க. உங்களால் அந்த பேப்பரை பார்க்க முடியாது. அவங்க பார்த்துட்டு மார்க் கம்மியாக இருந்தால், அதாவது இன்னும் ஒரு 2-3 மார்க் எக்ஸஸாக வரதா இருந்தால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்ட்டா அது எந்த வித பயனும் இல்லை. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இன்மை பர்சனல் ஒப்பீனியன்ஸ் நீங்கள் ரீவேல்வேஷன் போடுறது நல்லதுப்பா. ஏன்னா பேப்பர் கையில் கிடச்சாதானே நம்மளால் அது என்ன அந்த பேப்பரில் இருக்குதுன்னு பார்க்க முடியும். அண்ட் நிறைய பிள்ளைங்க சென்டம் போட்ட பிள்ளைங்கள்லாம் ஒரு மெமரிஸ்க்காக ரீவேல்வேஷன் போட்டு பேப்பர்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அதனால் அது மாதிரி பிள்ளைங்களும் இருக்காங்க. உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணுங்கள், சரிங்களா? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்டு உங்களுடைய பேப்பர் உங்களுக்கு சரியாக வெரிஃபை பண்ண தெரியல, இதுக்கு நிறைய மார்க் வருமாம்னா நான் என்னுடைய மெயில் ஐடியும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அந்த மெயிலுக்குமே உங்கள் பேப்பரை அனுப்புங்க. நான் பார்த்துட்டு என் சைட்லேருந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா வேணாமன்றது கூட ஹெல்ப் பண்ணுறேன். டோன்ட் வரி செல்லா குட்டீஸ். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான அமௌண்ட், அதாவது நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான அமௌண்ட் 275 275 ரூபா. மறுக்கூட்டல் ரீடோட்டலிங்க்கு பயாலஜி சப்ஜெக்ட்க்கு மட்டும் 305 305 ரூபாய். மற்ற பாடங்களுக்குலாம் 205 ரூபாய் தான், சரியாப்பா? பணம் நீங்கள் கட்டுற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கட்டிக்க சொல்லிட்டாங்க. மற்றபடி இந்த ரீவேல்யூவேஷன் இந்த வரப்போகிற அந்த வெப்சைட்டை பற்றி அவங்க டீட்டெயிலாக இதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க.
தயவு செஞ்சு அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த சீட்டில் இருக்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷனோ ரீடோட்டலிங்கோ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஆதலால் அந்த ஒப்புகை சீட்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்கப்பா. ஸோ இதை தான் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலி அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பிஃபோராகவே பார்த்துக்குங்கப்பா. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ஃபார்மு. ஸோ அந்த ஃபார்மில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, லாங்குவேஜா இங்கிலீஷா இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்டான்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு, எந்த அமௌண்ட்டை டிக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ரோல் நம்பரை எழுதிட்டு, அதாவது உங்களுடைய எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் ரோல் நம்பர், அப்போ தான் அவங்க அதை திருப்பி எடுத்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ரோல் நம்பர் தயவு செஞ்சு கரெக்டாக எழுதுங்க. நேம் வந்து கேண்டிடேட் வந்து கரெக்டாக எழுதுங்க. கீழே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சைன் போட்டுவிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒப்படைச்சிங்க. அவங்களுக்கு ரீவேல்யூவேஷனோ ரீடோட்டலிங்கோ அப்ளை பண்ணுவாங்க. ஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆல் த வெரி பெஸ்ட். டேக் கேர்.